வணக்கம். இன்றைய செய்தி ஊடகங்கள் சில விஷயங்களை நம்ம ஆள் மனசுல பதிய வைக்கிற முயற்சியில ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஒரு பொய்ய ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம். ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது அது உண்மையா தான் இருக்கும் அப்படின்ற சிந்தனை நமக்கு எப்படி வர்றது இயல்போ, அதே போல் நாம் தமிழர் கட்சி கூண்டோடு காலி, கூடாரம் காலியாகிக் கொண்டே இருக்கு. அங்க உள்ள நிர்வாகிகள் எல்லாம் அவர்கள் படைசூழ திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற செய்தியை தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதுல பெரும்பங்கு வைப்பது சன் நியூஸ் கார்டு. அடுத்ததான் அதிமுக பிளவுபட போகிறது. செங்கோட்டையனுக்கும் இபிஎஸ்க்கும் தர்ம யுத்தம் தொடங்கிருச்சு. இனி செங்கோட்டையன் மிகப்பெரிய சீனியர், அவர் சும்மா விட மாட்டார். அதிமுக இனிமேல் அவர் தான் வழி நடத்த போறார். அதிமுக பிளவுபடுகிறது அப்படின்ற செய்தியை நம்ம மனசுல பதிய வைக்க முயற்சி பண்ணுவாங்க. அடுத்ததா பாஜக, இந்த கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றவே முடியாது. அதே போல விஜய் ஆரம்பித்த தாவேக்கால இருக்கிறவங்களுக்கு யூகம் கூட வகுக்க தெரியல, இவருக்கு யூகம் வகுத்து கொடுப்பதற்காகவே 3-4 பேர் தேவைப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம ஆள் மனசுல பதிய வைப்பதற்கான முயற்சி விவாதங்கள் மூலியமாகவும் நியூஸ் கார்டு மூலியமாகவும் தலைப்புச் செய்திகள் மூலியமாகவும் தமிழ்நாட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு டிஎம்கே கலைஞர் அவர்களின் புதல்வி எம்பி கனிமொழி அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் எப்போ நீங்க மூட போறீங்க? ஏன்னா மது ஒழிப்பு தான் எங்கள் கொள்கை அப்படின்லாம் சொன்னீங்க அப்படின்ற கேள்வி பத்திரிகையாளர்களால் எழுப்பப்படுது. இதற்கு அவங்க இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் நாங்கள் என்னங்க பதில் சொல்றது அப்படின்ட்டு அந்த செய்தியாளர் சந்திப்பை நிறைவுபடுத்துறாங்க. எதுக்காக இந்த கேள்வி கனிமொழி அவர்கள்ட்ட கேட்கப்பட்டது அப்படின்னா அதுக்கு இந்த கிளிப்பிங்கை பாருங்க, உங்களுக்கே விட தெரியும். தமிழகத்தில் வருகிற 1ஆம் தேதி முதல் மதுபானங்களின் விலை அதிகரித்து விற்பனை செய்யப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை, பிள்ளைகள் படிக்க முடியவில்லை, வீட்டு வாடகை கட்ட முடியல, சாப்பாடு வாங்க முடியல, துணி வாங்க முடியல, வாழ முடியவில்லை. எல்லா துறையிலும் வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு ஒரே ஒரு துறையில மட்டும் வளர்ச்சி. அது எது? டாஸ்மாக். இன்று தமிழ்நாட்டுடைய வருமானம் 36,000 கோடி. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள் நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன், நிச்சயமா அதை செய்வோம். திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தாகத்தான் தலைவருடைய முதல் கையெழுத்து. மதுக்கடைகள் 10 மணிக்கு அப்புறம் மது விற்பனை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனாலும் அதற்கப்புறம் 11-12 மணிக்கு கூட விற்கப்படுகிறது. நிச்சயமாக திமுக தலைவர்கள் அவர்கள் குடும்பங்கள் நேரடியாக நடத்தக்கூடிய மது ஆலைகள் மூடப்படும். நல்ல நேரம் எல்லாம் யாரும் பார்க்கலங்க. மதுவிலக்கு கொண்டு வரப்படும் பொழுது நாங்கள் அந்த ஆலைகளை மூடுவோம். ஒரு நாள் டாஸ்மாக் கடைகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு சாத்தியமா சாத்தியம் நீங்க திமுக ஆட்சி வந்த உடனே முதல் கையெழுத்த மதுவிலக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. போன தேர்தல் அறிக்கையில சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில கனிமொழி அவர்கள் மட்டும்தான் டாஸ்மாக்கு எதிராகவோ மது ஒழிப்புக்கு ஆதரவாவோ அன்று குரல் கொடுத்தார்களா அப்படின்னா இல்லைங்க, அவர் மட்டும் இல்ல, இவரும் குரல் கொடுத்திருக்கார். இந்த கிளிப்பிங்க கொஞ்சம் பாருங்க. என்னப்பா நம்ம திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் டிஎம்கே கட்சியா இப்படியெல்லாம் மது ஒழிப்புக்கு எதிராக போராடி இருக்காங்க, அப்புறம் ஏங்க ஆட்சிக்கு வந்தோடனே இப்படி தலையில மாறிட்டாங்க அப்படின்னா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. இதை பத்தி நம்ம சட்ட ஒழுங்கு அமைச்சர் ரகுபதி அவரிடம் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள் ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. இளம் விதவைகள் அதிகரிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? நாங்க எந்த தவறும் செய்யல, அரசாங்கம் எந்த பொறுப்பு கிடையாது. அவங்க என்ன காரணங்கள் சொன்னாங்கன்னா அந்த காரணங்களுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கு. டாஸ்மார்க்னால செத்து போனாங்கன்னு கிராமங்களே சொல்லலைங்க. அதையே நீங்க அதுல இளம் விதவைகள் சொல்றீங்க. டாஸ்மாக்ல குடிச்சு ஒரு இளைஞன் இறந்து விட்டான் என்று எந்த கிராமத்திலிருந்து உங்களுக்கு புகார் வந்துச்சு? சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2 தரமான சம்பவம் நடந்திருக்கு. முதல் சம்பவம் அண்ணாமலை அவர்கள் கையில் எடுத்த போராட்டம், டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக முற்றுகையிடும் போராட்டத்தை முயற்சி செய்த விதம். மற்றொரு சம்பவம் நாம் தமிழர் சீமான் அவர்கள் ஒருங்கிணைத்து நடத்திய பொதுக்கூட்டம். இந்த 2 செயல் மிகப்பெரிய வெற்றி பெற்றதாக கருதப்படுது.
என்னப்பா ரெண்டுலையுமே பெரிய ரிசல்ட் இன்னும் கிடைக்கலையே, இருந்தாலும் எப்படி வெற்றி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, வெற்றி தோல்வி அப்படின்றது வந்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதோ இல்லை அங்க அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதோ இல்லை. இவ்வளவு நாள் இப்படி ஒரு சம்பவமே இல்லை, அதாவது பாஜக என்ற ஒரு கட்சியே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றதான் திராவிட மாடல் ப்ரூஃப் பண்ண நினைச்ச ஒரு விஷயம். ஆனா அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க அப்படின்னோடனே பதறி போய் சென்னைக்குள்ளேயே நிர்வாகிகளை வரவிடாம வீட்டு காவல்ல வச்சு அவங்கள போராடவே முடியாத ஒரு நிலைக்கு திராவிட மாடல் முன்னெடுக்குது அப்படின்னா இவர்களின் போராட்டத்தை கண்டு அவர்கள் அஞ்சுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். சரி, இதுல பல பேர் இதுல ஒரு எழுப்பக்கூடிய கேள்வி, எதுக்காக இந்த போராட்டத்தை அண்ணாமலை அவர்கள் அறிவிக்கிறாரு? இது கண் துடைப்பா? காரணம், இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக கண்ட்ரோல்ல தான் இடி டிபார்ட்மெண்ட் இருக்கு, அமலாக்கத்துறை இருக்கு. இவர்கள் நினைத்தால் உடனே தண்டனை வாங்கி கொடுத்து அந்த குற்றவாளியை கைது செய்ய முடியுமே, அதை விட்டுட்டு போராட வேண்டிய அவல நிலைக்கு இவர்கள் ஏன் போனார்கள் அப்படின்றதான் பல தரப்புல கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. இந்த விஷயத்துல நம்மளோட புரிதல் என்ன அப்படின்னா, இத்தனை நாட்கள் இந்த ஊடகங்கள் இப்படி ஒரு ஊழலை பற்றி பொது வெளியிலேயோ விவாதங்களோ எதுவுமே நடத்தல. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாவே சாமானிய மக்களுக்கு மீடியா மூலியமா போய் சேராத நிலையில இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு செய்தி வந்தவுடன் இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காக, இப்போ அண்ணாமலை அவர்கள் கைது அப்படின்னு ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வரும்போது எதுக்காக அவரை கைது பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒரு விஷயம் கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் என்பது நம்மளோட புரிதல். இந்த இடி ப்ராசஸ் வந்து அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கையில இறங்கிட்டு இருக்காங்க. இது நிச்சயமா செந்தில் பாலாஜி அவர்களோடு நிற்காம பல மேலிடத்தை தாக்கக்கூடும், அவர்கள் வரைக்கும் இந்த வளையம் நீளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா தமிழ்நாட்டில் இப்போ இன்னொரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஹெல்மெட் போடாம வண்டி எடுத்துட்டு போகாதீங்க, அங்கே போலீஸ்காரங்க நிற்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவங்க சொல்ற மாதிரி, இப்போ வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு காமராஜர் சாலை பக்கம் போகாதீங்க, போலீஸ்காரங்க அங்கே நிற்கிறாங்க அப்படின்ற சூழ்நிலை உருவாயிருக்கு. காரணம் என்னன்னா, சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தார், இனி மேற்கொண்டு போராட்டம் எந்த நிமிஷம் வேணாலும் நடக்கும், அறிவிப்பு இல்லாம நடக்கும். திடீர்னு அவங்க பாட்டுக்கு போராட்டத்தில் இறங்கிட்டாங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் பாதிக்கப்படுமே, இது தமிழ்நாடு அரசுக்கு இன்னும் சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்திடுமே அப்படின்றதுக்காக வெள்ளை சட்டையோட பஸ்ல போனாலும் சரி கார்ல போனாலும் சரி, என்ன எங்க போறீங்க எதுக்கு போறீங்க என்னன்னு கேட்டுட்டு தான் விடுறாங்க, போராட்டம் மிராட்டம் ஆரம்பிச்சிட போறாங்களோ அப்படின்னு காவலர்கள் தூக்கத்தை இழந்து அங்கங்க அலமோதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியையும் நம்மால் பார்க்க முடியுது. சரி, இது பாஜக தரப்புல உள்ள கேள்விகள். ஏன் நாம் தமிழர் கட்சியை வந்து மனசார இந்த விஷயத்துல இப்ப நம்ம பாராட்டி ஆகணும். ஏன் அப்படின்னா, அவர்களுடைய பலத்தை அவர்கள் தான் இப்போ காட்டணும். அவர்கள் கையில் எடுத்த விஷயம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அதே மாதிரி பஞ்சமர் நில மீட்பு, இது போன்ற கோரிக்கைகள் இதுவரைக்கும் அனைத்து சாதி மக்களையும் ஒருங்கிணைத்து அனைத்து அமைப்பையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டம் நடந்ததில்லை. ஒவ்வொரு இனம் ஒவ்வொரு சாதி வாரியா தனித்தனியா, இப்ப ராமதாஸ் ஐயா போன்றவர்கள் வந்து அவர்களுக்கான முன்னுரிமை வேணும், அவர்களுக்கான கொள்கைகள் கோட்பாடுகள் எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு நிலையில போவாங்க. எதுக்காக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை சின்ன ஒரு உதாரணமா பார்ப்போம். இப்போ ஒரு வீட்டில் 3 பேர் இருக்காங்க, இன்னொரு வீட்டில் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 பேர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு 10 கிலோ அரிசி, 3 பேர் இருக்கக்கூடிய வீட்டுக்கும் 10 கிலோ அரிசி, இது எப்படி சமமாகும், இது எப்படி சமநீதியாகும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்படுது. இன்னும் ஒரு சில இடங்கள்ல 3 பேர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு 10 கிலோ அரிசியும் 10 பேர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு 3 கிலோ அரிசியும் பகிரப்படுது. அப்போ இடஒதுக்கீடு அப்படின்றது ஒவ்வொரு ஜாதியிலையும் ஒவ்வொரு இனத்திலையும் எத்தனை சதவீத மக்கள் இருக்காங்க, மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் இதை பிரித்து கொடுக்கணும், நலத்திட்டங்கள் ஒதுக்கீடு இதன் அடிப்படையில் அமையணும் அப்படின்றதுக்கான கோரிக்கை. இந்த ஜாதி உட்பிரிவுகள் அனைத்தையுமே கணக்கில் எடுங்க, தனித்தனியாக நீங்கள் என்ன வேண்டாம் எண்ணுங்க. ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு அதை செய்யாது அப்படின்றது அவர்களின் குற்றச்சாட்டு. காரணம் என்ன அப்படின்னா, யார் யார் எவ்வளவு இருக்காங்க, எந்தெந்த மக்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்க அப்படின்னு தெரிந்தால் ஆளும் திராவிட மாடல் ஆட்சிக்கு பிரச்சனை வரும். இத்தனை சதவீத மக்களை கொண்ட நபர்களுக்கு எத்தனை அமைச்சரவை பதவி நீங்க கொடுக்குறீங்க, எவ்வளவு நலத்திட்டங்கள் உதவி ஒதுக்குறீங்க, உங்களுடைய இனம்
மக்கள் எத்தனை சதவீதம் இருக்கீங்க, ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் எத்தனை சதவீதமாக பகிரப்படுது, இந்த சமநிலை இல்லாத தன்மையை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைக்கிறார். இப்படி ஒரு கோரிக்கை பல மக்களுக்கு தெரியாது, புரியாது. அப்போ ஒவ்வொருவருக்கும் இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு பொது பிரச்சனையை சீமான் அவர்கள் கையில் எடுத்திருக்கார். இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்த கூட்டம், ஆரவாரம், எழுச்சியை பார்க்கும்போது இதுவரைக்கும் இந்த சன் நியூஸ் தொலைக்காட்சியில் போட்டுக்கிட்டு இருந்த காடு கூடாரம் காலி ஆகிட்டு இருக்கு அப்படின்றது வெறும் வெத்து காகிதம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து பஞ்சமி நிலம். பஞ்சமி நிலம் அப்படின்றது ஒரு சமுதாய மக்களுக்கு, பறையர் இன சமுதாய மக்களுக்கு ஆங்கிலேயர் காலகட்டத்திலேயே ஒரு 12 லட்சம் ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டது அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி கொள்வதற்காக. ஏன்னா திடீர்னு ஒரு தலைமுறை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு, கல்வியை கொடுத்தோ அடுத்தடுத்த தலைமுறைக்கு பையில வச்சோ வேலை வாங்கி கொடுத்தோ அவர்களின் நிலையை முன்னேற்ற முடியாது. அப்போ அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இவர்கள் எல்லாம் உழைக்கக்கூடிய மக்களுக்கு நிலத்தை கொடுத்தோம்னா அதை வச்சு அவங்க விவசாயம் பண்ணிக்குவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி கொள்வாங்க அப்படின்னு செங்கல்பட்டுல இருந்த ஒரு ஆங்கிலேயர் ஆட்சியாளர் இந்த நடைமுறை திட்டத்தை கொண்டு வர்றார். 12 லட்சம் ஏக்கர் நிலம் பறையர் சமுதாய மக்களுக்காக ஒதுக்கப்படுது, கொடுக்கப்படுது. ஒரு நிபந்தனையோட 10 ஆண்டுகளுக்கு அந்த இடத்தை அவர்கள் யாருக்கும் விற்கவோ குத்தகை விடவோ அனுமதி இல்லை. 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப அந்த இடத்த அவர்கள் விற்க நினைத்தால் விற்கலாம், ஆனால் அது அவர்களின் சமுதாயத்துக்குள்ளே விற்க வேண்டும். வேற்று சமுதாய மக்களிடம் இதை விற்கக்கூடாது. இதுதான் கண்டிஷன். எதுக்காக அப்படி ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது அப்படின்னா, அந்த கம்யூனிட்டிக்குள்ளே அந்த இடம் இருக்கும்போது அந்த கம்யூனிட்டி மக்களின் வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையும், அவ்வளவுதான் நோக்கம். இந்த 12 லட்சம் ஏக்கர் இன்னைக்கு எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, இப்படி ஒரு இடம் எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்னு அரசாங்கமும் சொல்லுது. அந்த மக்களும் அதை அனுபவிக்கல. எங்க போச்சு, ஒரு 24,000 ஏக்கர் பக்கத்துல தான் கணக்கே வருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இதுல பெரும்பாலும் அந்த இடம் யார் அபகரித்தால் அப்படின்னா, ஆளும் கட்சிகளாக இருந்த நிறுவனங்களும், அரசு நிறுவனங்களும், அரசு கல்லூரிகளும், ஏன் இன்னும் சொல்ல போனா நம்ம திராவிட மாடல் ஆட்சி நடந்தக்கூடிய அந்த இடம், அறிவாலயம், கலைஞர் டிவியின் ஆபீஸ், இதுவே பஞ்சமி நிலம்தான் அப்படின்னு திருமாவளவன் அவர்களே ஒரு தடவை குற்றம் சாட்டினார் அப்படின்ற செய்தியையும் பார்க்கிறோம். இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு இன மக்களுக்காக இவர் பொதுவா அனைத்து சாதியினரையும் ஒருங்கிணைத்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். இப்படி விஷயங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு போகும்போது அவங்க சிந்திப்பாங்க, அவங்க யோசிப்பாங்க. அதை விட்டுட்டு இந்த திராவிட மாடல் ஆட்சி நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரியே நம்ம தலையில திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் விழிப்படைவார்கள். வரும் நாட்களில் இப்ப 2026 எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாக்காளர்கள் முன்பு மாதிரி இல்லை. அவர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நடந்ததை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.